Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் Windows 11 ஆர் Windows 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட Windows வந்து ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது. ஒரு ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது. நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே போய் அப்படி செக் பண்ணுறது. அண்ட் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லையும் எப்படி நம்மளோட சிஸ்டம் ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் நம்ம செட்டிங்ஸில் Windows ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லைன்னு சொல்லி வந்து எப்படி செக் பண்ணுறதுனா உங்களோட சிஸ்டத்தில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிஸ்டமில் வந்து ஆக்டிவேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து இங்கே ஆக்டிவேஷன் ஸ்டேட்டுன்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க ஆக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து ஆக்டிவில் இருக்குது. அண்ட் கீழே ஏரோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் அ டிஜிட்டல் லைசன்ஸ். அண்ட் இன்னொரு வேர்டும் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும். உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க்டில் இருக்குன்னு சொல்லி சேர்ந்து வரும். என்னோட சிஸ்டமில் வந்து விண்டோஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது வித் டிஜிட்டல் லைசன்ஸோட ஆக்டிவேஷன் இருக்குது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகலை. அண்ட் சில பேர்த்தோட சிஸ்டத்தில் இப்போ ஆக்டிவேஷன் ஸ்டேட் பார்க்கும்போது விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட லிங்க்டில் இருக்குன்னு சொல்லி வந்து ஷோ ஆகும். சில பேருக்கு விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட் மட்டும் ஷோ ஆகும். அண்ட் சில பேருக்கு டிஜிட்டல் லைசன்ஸ் கீ வந்து ஆட் ஆகிருக்காது. இப்போ என்னோட சிஸ்டத்தில் ஷோ ஆகிற மாதிரி விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் அது மட்டும் ஷோ ஆகும். இந்த மாதிரி 3 டிஃப்ரென்ஸாக வந்து ஷோ ஆகும். விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் அண்ட் விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட லிங்க்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி 3 ஸ்டேட் வந்து ஷோ ஆகும். உங்களோட சிஸ்டத்தில் என்ன ஸ்டேட் ஷோ ஆகுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸோட கீ வந்து மறந்து போயிடுச்சுன்னா அது எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லியும் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் 11 வந்து ப்ராடக்ட் கீ பை பண்ணாமல் நம்மளோட விண்டோஸ் 10 கீ வச்சு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் இருக்கா இல்லைன்னு சொல்லி வந்து செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் CMD கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதில் கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் என்ன கோடு வந்து டைப் பண்ணணும்னா நான் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர் வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன். SLMGR ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு XPR இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாப்அப் விண்டோஸ் ஷோ ஆகுது. விண்டோஸ் ப்ரொஃபஷனல் அடிஷனல் திஸ் மெஷின் இஸ் பர்மனெண்ட்லி ஆக்டிவேட்டட் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் 2 மெத்தடில் வந்து உங்களோட ஆக்டிவேஷன் ஸ்டேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு கீ எப்படி ஆக்டிவேட் பண்ண தெரியணும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் 11 கீ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, நம்மளோட ப்ராடக்ட் கீ வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாள் அப்படின்னு உங்களை சந்திக்கிறேன்.